குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற பேர்லையும் இந்த பேப்பர் வந்து படிப்போம். ஸோ இதனோட கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்லேயே வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபியை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்கல் மெத்தடு பார்ப்போம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டெக்னிக் இதை பற்றி பார்ப்போம். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரையில் லீனியர் ப்ரோக்ராமிங்லேயே வந்து கான்செப்ட் ஆஃப் டியூவாலிட்டி பற்றி பார்ப்போம். அப்புறம் ப்ரைமல் அண்ட் டியூவல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம். டியூவாலிட்டினா என்னென்னு பார்த்துட்டு டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரையில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரோலு, மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தடு, வோகல் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, மோடை மெத்தட் அண்டு டீஜெனரசி அண்ட் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரையில் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இதில் வந்து ஹங்கேரியன் மெத்தட் அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் பார்ப்போம். அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் யூனிட்டில் வந்து சீக்வென்சிங் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து n jobs 2 machines, n jobs 3 machines அண்டு 2 jobs m machines. ஸோ இது மூணு பற்றியும் வந்து லாஸ்ட் யூனிட்டில் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்ஸ்ட் புக் என்னது அப்படின்னா காந்தீஸ்வரப். இந்த ஆத்தர் எழுதியிருக்க காந்தீஸ்வரப், குப்தா அண்ட் மன்மோகன் இவங்க மூணு பேரும் எழுதியிருக்கிற ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற புக்கு நேமு. எடிஷன் சுல்தான் சந்த் அண்ட் சன்ஸ் அந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணியிருக்கிற பப்ளிஷரு 12th எடிஷன் 2006 உள்ளது. இந்த டெக்ஸ்ட் புக்கு தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஓகேவா? இதுதான் வந்து சிலபஸ். இதை பற்றி தான் இனிமேல் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி, ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் மாடல் இதை பற்றி பார்ப்போம். லெட் x1 x2 etc xn be n variables which can be take only real values. ஸோ இந்த x1 x2 etc xnங்கிறது வந்து வேரியபிள்ஸு, அது ரியல் வேல்யூஸை மட்டும்தான் வந்து எடுத்துக்கும். 1 2 3 அப்படிங்கிற இன்டீஜர்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்கும். அதை மாதிரி let c1 c2 etc cn be the real numbers. Then consider the function z equal to c1 x1 plus c2 x2 plus etc cn xn, ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஈக்குவேஷன்ஸ் வேறு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ வந்து a11 x1 ப்ளஸ் a12 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா a1n xn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b1. அதை மாதிரி a21 x1 ப்ளஸ் a22 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா a2n xn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b2 எக்ஸெட்ரா. இதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா am1 x1 ப்ளஸ் am2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா amn xn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு bm அப்படிங்கிற இந்த m செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ assume that the variable xi assumes only non-negative values. இந்த xi's இருக்குல்ல, x1 x2 x3 எக்ஸெட்ரா xmன்னு இந்த xi's இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் வந்து எடுத்துக்கும், ஓகேவா? அப்படி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணோம்ல, z ஈக்குவல் டு c1 x1 ப்ளஸ் c2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா cn xn அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேவா? அப்போது அதில் இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, c1 c2 எக்ஸெட்ரா cn இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, c1 c2 எக்ஸெட்ரா cn, இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த m ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த m செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த m செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் z ஈக்குவல் டு c1 x1 ப்ளஸ் c2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா cn xn இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை மாதிரி இதில் c1 c2 எக்ஸெட்ரா cn அப்படிங்கிறத வந்து காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லீனியர் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த x1 x2 எக்ஸெட்ரா xnங்கிறத வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஒரு நோட் என்னது அப்படின்னா the constraints must be less than or equal to
or greater than or equal to or equality type. ஸோ நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்து நான் இங்கே என்ன எழுதியிருக்கிறேன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், அல்லது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், அல்லது வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். இது மூணில் எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகேவா? இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மஸ்ட் பி இன்இக்வாலிட்டி ஆஃப் த சேம் டைப். அப்போ ஒரு வேரியபிளில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆவோ அல்லது 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், ரிமைனிங் 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம். அந்த மாதிரி மாறி மாறியும் வந்து வரலாம். We have to find the value of the variable x1, x2, etc. xn in such a way that optimum value of the objective function. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஆப்டிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்த டெஃபினிஷன் என்னது அப்படின்னா a problem of the above type in which there is a function to be optimized subject to certain linear constraints expressed in terms of linear equation is called the linear programming problem. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்னதுன்னா இதை மாதிரி இன்வால்வ் ஆக இருக்கக்கூடியது. அதாவது அதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும், வேரியபிள்ஸ் வந்து இருக்கணும், கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகி இருக்கணும். எ ப்ராப்ளம் ஆஃப் அபவ் டைப், இந்த டைப்பில் இன் விச் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் டு பி ஆப்டிமைஸ்டு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அதை தான் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். சச் தட் சப்ஜெக்ட் டு சர்டைன் லீனியர் கன்ஸ்ட்ரைன்ஸும் வந்து இருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஸோ இதை மாதிரி இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளமை தான் வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக எல்பிபி அப்படின்ட்டு ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் எப்போ எல்பிபின்னு சொன்னாலுமே அது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா? இதுதான் இந்த டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னது அப்படின்னா the process of finding the values of the variable so as to get the maximum or minimum value for the objective function under the conditions 2 and 3 is called the solution of the LPP. ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது இது டெஃபினேஷன். ஸோ நான் சொல்யூஷன்னா என்னது, நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லணும். ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். வேரியபிள்ஸ்னால் என்னது, இந்த x1, x2, எக்ஸெட்ரா xn, இதுதான் வந்து வேரியபிள்ஸு. ஸோ இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? கொடுத்துருக்கிற செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வந்து ஸ்லாக் வேரியபிளும் வந்து சர்ப்ளஸ் வேரியபிளும் வந்து பார்க்க போகிறோம். So consider a constraint of the form a11 x1 plus a12 x2 plus etc. a1n sn xn is less than or equal to bj. கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைண்ட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் வந்து இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். This constraint can be expressed in the equation form by introducing a new variable s1. s1 அப்படிங்கிற இந்த நியூ வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் உள்ளதை ஈக்குவாலிட்டி டைப்புக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ அப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பை வந்து ஈக்குவாலிட்டி டைப்புக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேரியபிளை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஸ்லாக் வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து அடுத்த டெஃபினிஷன் சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு உண்டானது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். a11 x1 ப்ளஸ் a12 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா a1n xn இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு bj அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைண்ட்டை வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு நியூ வேரியபிளை வந்து ஆட் பண்ணுவோம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைண்ட்டை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு ஒரு நியூ வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணக்கூடிய இந்த நியூ வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ நான் ரெண்டு கன்ஸ்ட்ரைண்ட்டை வந்து எழுதுகிறேன். ஒரு 3x1
plus 5x2 plus 2x3 is less than or equal to 12 அப்படின்னும் அதை மாதிரி 4x1 plus 12x2 is greater than or equal to 54 அப்படின்ட்டு ரெண்டு கன்ஸ்ட்ரைண்ட் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கா. ஸோ அதுக்குனால நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை எழுதும்போது 3x1 + 5x2 + 2x3 இதை ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 12 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை ஈக்குவல் டுக்கு மாற்றுறதுக்கு ப்ளஸ் s1 ஆட் பண்ணி மாற்றிட்டேன். சிமிலர்லி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குல்ல, அதை வந்து 4x1 + 12x2 ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 54 மைனஸ் s1 ஆட் தான் பண்ணுவோம். ப்ளஸ் s1 தான் வந்து போடுவோம். ஓகேவா. 4x1 + 12x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 54 அப்படின்ட்டு இருந்துச்சா. அப்போ இங்கே வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணணும். அப்போ 4x1 + 12x2 ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 54 அப்படின்ட்டு எழுதிடுவோம். அதாவது இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மாற்றுறதுக்கு சர்ப்ளஸ் வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லாக் வேரியபிள் அண்டு சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபியை பொறுத்தவரையில் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் டைப். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியும்ல, z ஈக்குவல் டு c1x1 + c2x2 + xcn அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ இந்த இசட்டை வந்து நம்ம மினிமம் இசட் அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும், மேக்ஸிமம் இசட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஸ்டின்லேயே இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து மினிமம்மைஸா மேக்ஸிமைஸா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்டு ஃபார்மை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் வந்து மினிமைஸில் இருந்தாலும் நம்ம மேக்ஸிமைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து ப்ராப்ளமை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி பொறுத்தவரையில் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷன் டைப்பில் இருக்கும் அண்ட் ஆல் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவேஷன் டைப். அதை மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்னா வந்து ஈக்குவேஷன் டைப்பில் தான் இருக்கும். ஈக்குவேஷன் டைப்னா என்னதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் அதை நம்ம ஈக்குவாலிட்டிக்கு மாற்றணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் அது ஈக்குவாலிட்டிக்கு மாற்றணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுவோம் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை மாதிரி ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்டில் மட்டும்தான் வந்து இருக்கணும். ஓகேவா. வித் நான் நெகட்டிவ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ஆல் த வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். ஸோ அதை மாதிரி வேரியபிள்ஸும் கண்டிப்பாக வந்து நான் நெகட்டிவில் தான் வந்து இருக்கணும். சரி. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனாக எல்பிபியாக வந்து எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ கான்ட்ரிபியூட்ஸ் ₹7. ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 ப்ராடக்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ₹7 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ கான்ட்ரிபியூட்ஸ் ₹7 அண்ட் ரெக்வயர் 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு வந்து 3 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல் தேவைப்படுது. லேபர் ஹவர்ஸ் வந்து 2 மணி நேரம் வந்து லேபர்ஸ் வந்து வேலை செய்யணும். இது வந்து ப்ராடக்ட் ஏக்கு. அதை மாதிரி ப்ராடக்ட் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ₹5 ஒரு யூனிட்டுக்கு. ப்ராடக்ட் பிக்கு வந்து ₹5 வந்து ஒரு யூனிட்டுக்கு. அதை மாதிரி ரிக்வைர்ஸ் 1 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட் தேவைப்படுது. அந்த லேபர் ஹவரும் வந்து 1 ஹவர். ஓகேவா. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா வந்து 48 யூனிட் தான் மொத்தமே இருக்குது. 2 ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு மொத்த யூனிட் 48 யூனிட் தான் வந்து இருக்குது. அண்டு 40 ஹவர்ஸ் ஆஃப் லேபர் ஹவர்ஸ் வந்து மொத்தம் 40 மணி நேரம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஃபார்முலேட் இட் ஆஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்.
ஸோ இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ ரிக்வயர்ஸ் ₹5 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி ரா மெட்டீரியல் பற்றி கொடுத்துருந்தாங்களா, ப்ராடக்ட் ஏக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல், ப்ராடக்ட் பிக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை மாதிரி 2 பேருக்குமே வந்து லேபர் ஹவர்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுக்கணும்னா வந்து வேரியபிள்ஸாக வந்து எடுக்கணும். ஓகேவா, இது வந்து மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தானே. ஸோ அதனால இந்த மூணுத்தையும் வந்து நம்ம என்னென்ன எடுப்போம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸாக வந்து எடுப்போம். அதை மாதிரி நமக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா, ப்ராடக்ட் ஏ அப்படின்னு ஒன்றும் ப்ராடக்ட் பி அப்படின்ட்டு ஒன்றும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 2 ப்ராடக்டையும் 2 கன்ஸ்ட்ரைன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டு இந்த 3யுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கான்ட்ரிபியூஷன், ரா மெட்டீரியல் அண்டு லேபர் ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதை தான் வந்து நம்ம வேரியபிளாக எடுக்க முடியுமே தவிர இதை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரைண்ட்டாக வந்து எடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம டேபிளர் காலம் போடணும். ஸோ ப்ராடக்ட் ஏ கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் பி கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக அவைலபிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஏக்கு வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், ப்ராடக்ட் பிக்கு 1 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. மொத்த அவைலபிலிட்டி வந்து 48 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேபர் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஏக்கு வந்து 2 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ராடக்ட் பிக்கு 1 ஹவர் கொடுத்துருந்தாங்க. மொத்த அவைலபிலிட்டி வந்து 40 ஹவர்ஸ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து ஒரு யூனிட்டுக்கு ₹7 கான்ட்ரிபியூட் பண்ணுது, பி வந்து ஒரு யூனிட்டுக்கு ₹5 கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லெட் x1 டினோட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ. x1ங்கிறது வந்து ப்ராடக்ட் ஏவை டினோட் பண்ணக்கூடியது, x2ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி. அப்போ ரா மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸாக எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அப்போது 3x1 ப்ளஸ் x2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியலை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம 3x1 ப்ளஸ் x2 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அதை மாதிரி லேபர் ஹவர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை 2x1 ப்ளஸ் x2 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது அவைலபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடியது வந்து 48 ரா மெட்டீரியல் வந்து. அப்போ 3x1 ப்ளஸ் x2 ஹையஸ்ட் அதிகபட்சம் தான் வந்து 48 அப்படிங்கிறதுனால இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 48 அப்படின்ட்டு போடுவோம். அதிகபட்சம் தான், மேக்ஸிமம் அவைலபிலிட்டி தான் இது. ஓகேவா. அதை மாதிரி லேபர் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 2x1 ப்ளஸ் x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ 3x1 ப்ளஸ் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 அண்ட் 2x1 ப்ளஸ் x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 அப்படின்ட்டு வரும். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி கேனாட் பி நெகட்டிவ். அதனால் x1ம் x2வையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்காங்களா. ப்ராடக்ட் ஏவை தான் நம்ம x1 அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம், ப்ராடக்ட் பியை வந்து x2ன்னு டினோட் பண்ணுறோங்கிறதுனால கான்ட்ரிபியூஷனை வந்து 7x1 ப்ளஸ் 5x2 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ அப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரெக்வைர்டு எல்பிபி வந்து என்னென்னு எழுதிடலாம். ஸோ ரெக்வைர்டு எல்பிபி வந்து எப்போவுமே வந்து மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமைஸ் பண்ண தான் நம்ம பிஸ்னஸ் பொறுத்தவரையில் பார்ப்போம். அதனால மேக்ஸ் இசட் அப்படின்ட்டு எழுதிக்கணும். ஸோ மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7x1 ப்ளஸ் 5x2 அப்படின்ட்டு போட்டுட்டு சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட்ஸு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, 3x1 ப்ளஸ் x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 48 அண்ட் 2x1 ப்ளஸ் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40. 2 கன்ஸ்ட்ரைன்ட்டு வித் x1ம் x2வும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.
ஸோ இது வந்து ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக வந்து டினோட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக மார்க் உண்டு. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமுக்கு இதுதான் வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலேஷன். அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இதை மாதிரி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து எ பேஷண்ட் ரிக்வயர்ஸ் 10, 12, 14 யூனிட்ஸ் ஆஃப் chemicals A, B, C respectively. ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. செகண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து 12 யூனிட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். தேர்ட் பேஷண்ட்டுக்கு வந்து 14 யூனிட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? லிக்விட் ப்ராடக்ட் கண்டெய்ன்ஸ் 5 to 1 units of A, B, C respectively. Dry product contains 1 to 4 units of A, B, C respectively per garden. If the liquid product sells for rupees 3 per jar and a dry product sells for rupees 2 per jar, how many each should be purchased so as to minimize the cost அப்படின்ட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்தவரையில் நம்ம காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மீட் த ரிக்வயர்மெண்ட்ஸ், formulate it as LPP. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம டேபிளர் ஃபார்மேட்டில் வந்து எழுதுவோமா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து லிக்விட் ப்ராடக்ட் 1, ட்ரை ப்ராடக்ட் 1 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கெமிக்கல்ஸ் A, B, C அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டேபிளர் ஃபார்மேட்டாக வந்து எழுதணும் அப்படின்னா வந்து இதை மாதிரி இருக்குமா? ஸோ லிக்விட் ப்ராடக்டை பொறுத்த வரையில் கெமிக்கல் ஏக்கு வந்து கெமிக்கல் ஏ, கெமிக்கல் பி, கெமிக்கல் சிக்கு வந்து 5 to 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 to 1 அப்படின்ட்டு இப்படி எழுதிடலாம். ட்ரை ப்ராடக்டை பொறுத்த வரையில் 1 to 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 4 அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். அதை மாதிரி பேட்டன்ட் ரெக்வயர்ஸ், மினிமம் ரெக்வயர்மெண்ட் வந்து ரிக்வயர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்களா? ரிக்வயர்ஸ்னாலே தேவைப்படுவது. அப்போ குறைஞ்சது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 10, 12, 14 தேவைப்படுது. அதனால மினிமம் ரெக்வயர்மெண்ட் வந்து 10, 12, 14, குறைஞ்சது இவ்வளோ தேவைப்படும். அதே மாதிரி லிக்விட் ப்ராடக்ட் செல்ஸ் 3 அண்ட் ட்ரை ப்ராடக்ட் செல்ஸ் வந்து rupees 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்டை வந்து நம்ம லிக்விட் ப்ராடக்ட்டுக்கும் ட்ரை ப்ராடக்ட்டுக்கும் வந்து எழுதியாச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இதை தான் இப்படி காலம் வைஸ் உள்ளதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா வந்து வேரியபிள்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ரோ வைஸ் உள்ளதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து இதை வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸாக எடுக்க போகிறோம். லிக்விட் ப்ராடக்டை வந்து x1 denote the number of units of liquid product and x2 denotes the number of units of dry product அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ரோ வைஸ் உள்ளது தான் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் காலம் வைஸ் உள்ளது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன ப்ராப்ளம்லேயும் அப்படி தான் செஞ்சோம். காலம் வைஸ் உள்ளது தான் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸாக வந்து எடுக்கணும். அதை மாதிரி ரோ வைஸ் உள்ளதை தான் வந்து நம்ம என்னென்ன எடுப்போம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸாக வந்து எடுப்போம். ஓகேவா? இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இதை கெமிக்கல் ஏக்கு பொறுத்த வரையில் 5x1 + x2 அப்படின்ட்டு எழுதுவோமா? கெமிக்கல் பியை பொறுத்த வரையில் 2x1 + x2 அப்படின்ட்டு எழுதுவோமா? அண்ட் கெமிக்கல் சியை பொறுத்த வரையில் x1 + 4x2 அப்படின்ட்டு எழுதுவோமா? ஸோ கெமிக்கல் ஏவை பொறுத்த வரையில் 5x1 + x2 அப்படின்ட்டு எழுதுவோம். கெமிக்கல் பியை பொறுத்த வரையில் வந்து 2x1 + x2 அப்படின்ட்டு எழுதுவோம். கெமிக்கல் சியை பொறுத்த வரையில் வந்து x1 + 4x2 அப்படின்ட்டு எழுதுவோம்.
ஸோ இங்கே எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறது மினிமம் ரிக்குவயர்மெண்ட், குறைஞ்சது எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மூணுக்குமே வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்கங்கிறதுனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து chemical A requires at least 10 units, chemical B requires at least 12 units, chemical C requires at least 14 units அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மாதிரி வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு அந்த 3 யூனிட்ஸ் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு வந்து 2 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இசட்டை வந்து இப்படி எழுதிக்கலாம். கண்டிப்பாக x1, x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் இசட். ஓகேவா? ஸோ இதை வந்து ரைட் ஆன் பார்ப்போமா? ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஏ வந்து எப்பவும் போல் அந்த 5x1 + x2, கெமிக்கல் பிக்கு பார்த்தோன்னா 2x1 + x2, கெமிக்கல் சிக்கு பார்த்தோன்னா x1 + 4x2. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைண்ட் இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எல்பிபியாக எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம மினிமைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ மினிமைஸ் பண்ண போகிறதுனால மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 3x1 + x2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சப்ஜெக்ட் 2 அப்படின்ட்டு கண்டிப்பாக போடணும். கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து நமக்கு 3 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்துச்சா, கெமிக்கல் ஏ, கெமிக்கல் பி, கெமிக்கல் சிக்கு தனித்தனியாக 3 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3 கன்ஸ்ட்ரைன்ஸையும் எழுதிட்டு x1, x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா? அப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி அப்படின்னாலே கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம இதை மாதிரி டேபிளர் காலம் ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கணும். ஸோ டேபிளர் காலம் ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கப்புறம் காலம் வைஸ் உள்ளதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம்னா கன்ஸ்ட்ரைன்ஸ்னு எடுத்துக்கிடுவோம். ரோ வைஸ் உள்ளதை வந்து நம்ம வேரியபிள்ஸ்னு எடுத்துக்கிடுவோம். அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து மேத்தமெட்டிக்கலில் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அதை மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவோ. இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ கொடுத்துருப்பாங்க ஒரு ரைட் த ஃபாலோயிங் எல்பிபி இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு. மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2x1 - 3x2 + x3 சப்ஜெக்ட் டு -x1 + 3x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -5. அதை மாதிரி x1 + 2x2 + x3 is less than or equal to 8 and x1 + x2 + x3 is greater than or equal to -8 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. where x1, x2, x3 is greater than or equal to 0 அப்படிங்கிறது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து என்ன செய்யணும், ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை மாதிரி நெகட்டிவ் கொடுத்துருந்தாலும் நம்ம நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா த்ரூஅவுட்டாக 2 பக்கமும் வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு இப்போ எப்படி இருக்குது, x1 + x2 + x3 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -8 அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ இது -x1 - x2 - x3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு எழுதிடலாம். 2 பக்கமும் மைனஸால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை ஈக்குவல் டுக்கு மாற்றுறதுக்கு ப்ளஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தெரியும். அதனால் நான் +s2 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தா ஆல்ரெடி இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்கும்போது இதை ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு வந்து +s1 அப்படிங்கிறத வந்து போட்டால் போதும். அதனால் +s1 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மொதல் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தாலும் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு வந்து 2 பக்கம் மைனஸால் மல்டிபிள் பண்ணால் x1 - 3x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவை வந்து ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு வந்து -s1 அப்படின்ட்டு போடுவோம். ஓகேவா? எப்போவுமே சர்ப்ளஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம், ஸ்லாக்கை தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி எழுதும் போது நீங்கள் என்னெல்லாம் சர்ப்ளஸ் வந்து ஆட் பண்ணிங்களோ இல்லை என்னெல்லாம் ஸ்லாக் ஆட் பண்ணிங்களோ ஜென்ரலாக வந்து அதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்கணும். இங்கே கொடுக்காமல் இருக்குது, நீங்கள் கொடுத்துருங்க.
ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 3 அப்ஜெக்டிவ் என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல என்னெல்லாம் ஸ்லாக்கு சர்ப்ளஸ் ஆட் பண்ணோமோ அதையும் கொடுத்து greater than or equal to 0 அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் இதை மாதிரியே வந்து இன்னொரு ஸ்டாண்டர்டு ஃபார்ம் என்னது அப்படின்னா மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு x1 + 2 x2 + 5 x3 சப்ஜெக்ட் டு 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. x1 - x2 less than or equal to 10, x1 + 2 x2 + 2 x3 greater than or equal to 15, 3x1 - x2 + x3 less than or equal to -2 with x1 x2 greater than or equal to 0 and x3 is unrestricted அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ unrestricted அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்து இங்கே புதுசாக இருக்குது. ஓகேவா. அப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளை ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக மாற்றுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா x3 = x3' - x3" அப்படின்ட்டு போடுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளை ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றுறதுக்கு வந்து x3' - x3" அப்படின்ட்டு போடுவோம். ஸோ அப்படி போட்டால் இனிமேல் ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எழுதுறது எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ மேக்ஸிமைஸ் இசட்லேயும் வந்து x3க்கு பதிலாக x3' - x3" போடணும். அதை மாதிரி கன்ஸ்ட்ரைன்ஸ்லேயும் நீங்கள் மாற்றணும். கன்ஸ்ட்ரைன்ஸில் ரைட் சைடு வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா த்ரூஅவுட்டாக வந்து நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணணும். -x2 of x3' - x3" greater than or equal to 2 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த greater than or equal to ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு +-s1 equal to 2 அப்படின்ட்டு போடுவோம். சர்ப்ளஸ் வேரியபிளை வந்து மைனஸ் பண்ணுவோம், ஸ்லாக் வேரியபிளை தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதை வச்சு வரக்கூடியது தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து பின்னாடி சிம்ப்ளக்ஸ் மெத்தடில் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்களே போட்டு பாருங்கள். மேக்ஸ் z is equal to x1 + 2 x2 + 3 x3 சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னது அப்படின்னா x1 + 3 x2 - x3 less than or equal to 15, 2x1 + x2 + x3 less than or equal to 10. ஓகேவா. இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நீங்களாக வந்து எழுதி பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி எழுதணுங்கிறதுக்கு வந்து 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.